வணக்கம், வாழ்க வளமுடன். வாங்க, சபரிமலையில் கிடைக்கிற தாகமுக்தியை பற்றி பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். இது கேரளாவில் சபரிமலைக்கு போகும்போது அங்கேருந்து வாங்கிட்டு வந்ததுங்க. இது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு செதுக்கின மாதிரி மரத்தில் செதுக்கின மாதிரி இருக்கும். இது மூலிகை, பல வகை மூலிகை கலந்தது. இதை கொதிக்க வச்சு தான் அங்கே இருக்கிறவங்க எல்லாமே குடிக்கிறாங்க. இது பல நோயும் வராமல் நம்ம கட்டுப்படுத்தும். அது தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சோன்னே பார்த்தீங்கன்னா இப்படி ரெட் ஆகிடும். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாருமே தண்ணி கொதிக்க வச்சு வடிகட்டி குடித்தோம்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்க. எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணும், சுறுசுறுப்பாக இருக்கும், டயர்டு இல்லாமல் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு தண்ணி. இது சபரிமலைக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இதை வாங்கிட்டு வந்து குழந்தைங்களுக்கும் நீங்களும் கொஞ்சம் போட்டு 1 ஸ்பூன் போட்டிங்கனாலே போதும். கொதிக்க வச்சு நல்லா இது ஃபுல்லாக தண்ணி வச்சு கொதிக்க வச்சு நாள் பூரா குடிச்சிட்டு இருக்கலாம். ஒரு எனர்ஜி ட்ரிங்க்குங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். அதில் பல வகை மூலிகையெல்லாம் கலந்துருக்கு. இதை நம்ம தண்ணியில் கொட்டி கொதிக்க வைக்கும் போது இந்த கலர் மாறிடும். இது 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டு நம்ம ஃபுல்லாக தண்ணியை ஊற்றி கொதிக்க வைக்கலாம். கொதிக்க வச்சு நல்லா வடிகட்டி குடிக்கும்போது ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி சபரிமலைக்கு போனீங்கன்னாலும் அங்கே போயிட்டு வர்றவங்கள்ட்டே சொல்லி இந்த மாதிரி வாங்கி நீங்கள் கொதிக்க வச்சு குடிச்சு பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தி. எங்கள் வீட்டில் எப்பயுமே சபரிமலைக்கு போயிட்டு வரும்போது அந்த பேக்கெட் வாங்கிட்டு வருவாங்கங்க. நாங்கள் எப்பயும் கொதிக்க வச்சு டெய்லி தண்ணியில் குடிப்போம். நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நீங்களும் அதே மாதிரி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து இந்த மாதிரி கொதிக்க வச்சு குடிச்சு பாருங்கள். நீங்கள் போவாட்டினாலும் யாரையாவது வாங்கிட்டு வந்து தர சொல்லி யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லா கொட்டி வச்சுருக்கோம், தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுருக்கோம். தண்ணியில் போட்டு கொதிக்கும் போதே இப்படி ரெட்டாகிடும். ஒரு மாதிரி டிகாஷன் மாதிரி கலராக ரெட்டிஷ் ஆகிடும். வடிகட்டி நம்ம குடிக்க வேண்டியதான். சும்மா சாதாரணமாக தான் இருக்கும், எந்த டேஸ்ட்டும் இருக்காது. இப்போல்லாம் இங்கே கூட கிடைக்கிதுன்னு நினைக்கிறது கடைகளில். தாகமுக்தின்னு சொல்லி கேட்டு பாருங்கள், கிடைக்கும். பெரியவங்கள்லேருந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ட்ரை பண்ணுங்கள். வணக்கம், வாழ்க வளமுடன். வாங்க, சபரிமலையில் கிடைக்கிற தாகமுக்தியை பற்றி பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். இது கேரளாவில் சபரிமலைக்கு போகும்போது அங்கேருந்து வாங்கிட்டு வந்ததுங்க. இது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு செதுக்கின மாதிரி மரத்தில் செதுக்கின மாதிரி இருக்கும். இது மூலிகை, பல வகை மூலிகை கலந்தது. இதை கொதிக்க வச்சு தான் அங்கே இருக்கிறவங்க எல்லாமே குடிக்கிறாங்க. இது பல நோயும் வராமல் நம்ம கட்டுப்படுத்தும். அது தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சோன்னே பார்த்தீங்கன்னா இப்படி ரெட் ஆகிடும். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாருமே தண்ணி கொதிக்க வச்சு வடிகட்டி குடித்தோம்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்க. எதிர்ப்பு